108 திவ்ய தேசங்களிலே ஆழ்வார் நவத்திருப்பதிகளிலே ஸ்ரீவைகுண்டம் என்கின்ற அற்புதமான திவ்ய தேசத்தை இன்றைய தினம் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அற்புதமான தாமிரபரணி ஆற்றம் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசத்தை திருநெல்வேலியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே சென்று நாம் தரிசிக்கலாம். இங்கே மூலவராக ஸ்ரீ வைகுந்தநாதனும் உற்சவராக கள்ளப்பிரான் என்கிற சோரநாதனையும் நாம் சேவிக்கலாம். 9 நிலை கொண்ட ராஜகோபுர தரிசனம், 110 அடி உயரம் உடைய இந்த கோபுரத்தை வணங்கி ஆலயத்திலே நாம் பிரவேசிப்போம். பாஞ்சாராத்திர ஆகம முறைப்படி இந்த திருக்கோவிலிலே வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. நவக்கிரகங்களிலே சூரியனுக்கு உரிய ஸ்தலமாக இது போற்றப்படுகிறது. ஆகையினாலே நவ திருப்பதிகளிலே நவகோள் தலங்களிலே இது முதன்மையான தலமாக வைத்து வணங்கப்படுகிறது. இங்கே தாயாராக ஸ்ரீ வைகுந்தவல்லி தாயாரும் பூதேவியும் நமக்கு காட்சி தருகிறார்கள். 2 தனிக்கோவில் நாச்சியார்கள், சொரநாயகி என்றும் சொர்ணத நாச்சியார் என்றும் தாயாரை தரிசிக்கலாம். பாண்டியர்களுடைய சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த பலிபீடத்தை பார்க்கிறோம். மேரு வடிவிலே அமைந்திருக்கிற பலிபீடம், அதை ஒட்டி ஆகாசம் நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய கொடிமரத்தையும் நாம் வணங்கி பெருமாளை தரிசிக்க உள்ளே நுழைகிறோம். ஆதிசேஷன் குடைபிடிக்க பெருமாள் நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான தலம். கால தூஷகன் என்ற திருடன் தான் திருடியதில் பாதியை கோவில் திருப்பணிக்கும் மீதியை தான தர்மத்திற்கும் செலவிட்டானாம். ஒரு சமயம் மணப்படை என்ற ஊரில் அரண்மனை பொருட்களை திருடச் சென்ற பொழுது காவலரிடம் சிக்கிக்கொண்டான் அந்த திருடன். உடனே பக்தனான அவன் வைகுந்தநாதனை தியானம் செய்ய, இந்த வைகுந்தநாத பெருமாளே அவனுடைய வேடத்திலே, திருடன் வேடத்திலே அரசனுக்கு தத்துவங்களை உபதேசித்து காலதூஷன் திருடன் அல்ல யோகி என்பதை உணர்த்தினான். உடனே அரசன் பகவானா வந்திருப்பது என்று ஐயப்பாடு எழ கைகூப்பித் தொழ பிரத்யக்ஷமாக பகவான் அவருக்கு காட்சி தந்து திருடனுக்கும் அரசனுக்கும் நட்பை உண்டாக்கி அவன் பிரார்த்தனைப்படி பகவான் கள்ளப்பிரான் என்றே திருநாமம் பெற்றார். திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்கு போகிற வழியிலே துளசி மாடத்தை தரிசித்து கொண்டு திருவேங்கடமுடையானையும் நாம் செவிக்கிறோம். எப்படி திருப்பதியிலே நின்றான் என்று உயர்ந்து நின்றானோ அதுபோலே கடிகாகஸ்தத்தோடும் வரதகஸ்தத்தோடும் பெருமாள் சிவசாதிக்கிறார். ஸ்ரீராமனுடைய சன்னதியிலே ராமபிரானை வணங்கி கொண்டு லக்ஷ்மி நுசிங்கருடைய சன்னதிக்கு வருகிறோம். லக்ஷ்மி நுசிங்கப் பெருமாளாக நமக்கெல்லாம் பிரகலாத வரதனாக யோக நரசிம்மனாக பெருமாள் தன்னுடைய அற்புதமான கருணையை வாரி வழங்குகிறார். புலிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை ஆகம் கழியாதே என்கிற நம்மாழ்வாருடைய பாசுரப்படி இங்கே வராக மூர்த்தியையும் அவர் பக்கத்திலே நரசிம்ம மூர்த்தியையும் அவருக்கு பக்கத்திலே ஆழ்வார் எம்பெருமானாருடைய திருமூர்த்தங்களையும் நாம் கண்டு தரிசனம் செய்கிறோம். இந்த ஆலயத்திலே தை முதல் நாள் கள்ளப்பிரானுக்கு 108 போர்வை சார்த்தி பெருமாள் ஒவ்வொரு போர்வை சார்த்தியதும் கொடிமரத்தை சுற்றி வந்து ஒரு போர்வையாக களைந்து சேபதாதிக்கிறார். இது 108 திவ்யதேசத்திலும் கள்ளப்பிரான் உள்ளதாக 108 போர்வை களைதல் என்பது இங்கே காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். சோமகன் என்னும் அரசன் சதுரமுகனாகிய பிரம்மனுடைய ஞானத்தை அபகரித்ததாகவும் பிரம்மா ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி தவம் செய்ய இடம் பார்க்க சொன்னதாகவும் தாமிரபரணிக்கரையிலே இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுந்த தலத்தை அவள் தேர்ந்தெடுத்து சொல்ல கலச தீர்த்தத்தினாலே நீராடி தவம் செய்து பகவானை பிரார்த்திக்க பெருமாள் வைகுந்தநாதனாக பிரத்யக்ஷமாகி அசுரன் அபகரித்த அந்த சிருஷ்டி சாமர்த்திய ஞானத்தை திரும்ப பிரம்மாவுக்கு அளித்ததாக க்ஷேத்திர புராணம் தெரிவிக்கிறது. மணவாள மாமுனிகளுடைய மங்களாசாசனம் கிடைக்கப்பெற்ற அற்புதமான திருத்தலம். அதிலும் இந்த நம்மாழ்வார் என்கிற 12 ஆழ்வார்களுக்கு மூத்த ஆழ்வாரான நம்மாழ்வார் 3 திவ்யதேசங்களை ஒன்றாக இந்த திவ்யதேசத்திலே நவதிருப்பதி ஆழ்வார் திருப்பதியிலே பாடுகிறார். புலிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று
தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை அணிவா எனக் கருளி நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூர்ந்து ஆடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகலின் பவளம்போல் கனிவாய் சிவப்பணி காணவாராயே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இதற்கு அற்புதமான வியாக்கியான மணவாள மாமுனிகள் அருளி செய்திருக்கிறார். தல விருட்சமாக இருக்கக்கூடிய பவள மல்லிகை கொடியை நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம். தாயாருடைய சந்நிதிக்கு நாம் இப்பொழுது வந்து சேர்கிறோம். சோரநாயகி தாயார் என்று, சோரன் என்றால் கள்ளப்பிரானாகி கல்வனாக சிவதாதித்த பெருமாள், அந்த பெருமாளுக்காக கூட தாயார் வைகுந்த நாயகியாகவும் சோர நாயகியாகவும் நமக்கு காட்சி தருகிறாள். எங்கள் முகப்பே உலகங்களெல்லாம் இணையடி தொழுது எழுது இறஞ்சி தங்கள் அன்புகாரத் தமது சொல் வளர்த்தாள் தலைதலை சிறந்து பூஜிப்ப திங்கள் சேர் மாடம் திருப்புலிங்குடியாய் திரு வைகுந்தத்துள்ளால் தேவா இங்கன்மா ஞாலத்திதனுள் ஒரு நாள் இருந்திடாய் வீற்று இடம் கொண்டே என்று நம்மாழ்வார் திருப்பாசுரம். விமானமான சந்திர விமானத்தை இப்பொழுது நாம் தரிசித்து மகிழ்கிறோம். இங்கே தீர்த்தங்களாக பிருகு தீர்த்தமும் தாமிரபரணி நதியும் ஓடுகிறது. 2000 ஆண்டுகள் தொன்மையை இந்த கருவறையினுடைய சிற்பங்கள் நமக்கு காட்டித் தருகிறது. இந்த பெருமாளுக்கு பால்பாண்டி பெருமாள் என்கிற ஒரு அற்புதமான க்ஷேத்திர புராணம் உண்டு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கோவிலுடைய பெருமாள் சிலை ஆற்றங்கரையிலே புதைந்திருந்ததாகவும் அப்போது அங்கு மேய்ச்சலுக்கு வந்த மணப்படை வீட்டை தலைநகராக கொண்டு ஆண்ட பாண்டிய மன்னனுடைய அரண்மனை பசுவானது பால் சுரந்ததைக் கண்டு பாண்டிய மன்னன் சிலையை மீட்டு ஆலயம் அமைத்து தினம் பாலாலே திருமஞ்சனம் செய்ததனால் இப்பெருமாளை பால்பாண்டி என்று அழைத்தனராம். கருட பகவானை இப்பொழுது நாம் பார்த்தோம். அவருக்கு இந்த தலத்திலே ஒரு விசேஷம் என்ன என்றால், சந்தனக்காப்பு சார்த்தி கருட பகவானை வழிபட்டால் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்கிறார் என்பது க்ஷேத்திர தலபுராண விசேஷம். வைகுந்தநாத பெருமானுடைய மூலவர் சன்னதிக்கு நாம் சென்று சேருகிறோம். தமது சொல்வலத்தால் தாம் சொல்லவல்ல சொற்களாலே எண்ணுதல் என்னும்படியாக நம்மாழ்வார் பாசுரத்துக்கு ஒரு அற்புத வியாக்கியானம். ஒரு சமயம் வங்கிபுரத்து நம்பி இந்த வைகுந்தப் பெருமாளை காண எழுந்தருளி ஆட்சியர்கள் அருகிலே நின்று கொண்டு தரிசனம் செய்தாராம். அதை கண்ட சூடிக் கொடுத்த சுடகுடியான ஆண்டாள், பெறுவதற்குரிய ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கூட்டம் இங்கிருக்க கூடி நின்று குளிராமல் ஆட்சியர்கள் அருகில் நின்றது என்ன என வினவ, அதற்கு வங்கிபுரத்து நம்பிகளோ, நாம் சிறிது ஞானவான்களாக இருப்போம், ஆனால் இந்த ஆட்சியர்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள் என்பதால் இவர்கள் அன்பிற்கு பெருமாள் வைகுந்த கடாட்சத்தை பல்லமடையாய் இங்கே பொழிவான் என்றதனாலே இங்கிருந்தேன் என்று அருளி செய்தாராம். சரி, ஆட்சியர் என்ன பிரார்த்தித்தார்கள், நீர் என்ன அருளி செய்தீரென ஆண்டாள் மீண்டும் வங்கிபுரத்து ஆழ்வாரிடத்திலே வினவ, அதற்கு வங்கிபுரத்து நம்பி, ஆட்சியர்கள் பெருமாளிடத்திலே பால் பழம் உண்பீர்கள், பொன்னால் பூணூர் இடுவீர்கள், 100 பிராயம் புகுவீர்கள், அழுந்த இரட்டை உடுப்பீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அடியேனோ விஜயஸ்வ விஜயீபவ என்று ஆசி கூறினேன் என நம்பி அருளி செய்ய, அதற்கு ஆண்டாளோ, அங்கு சென்றும் உமது முரட்டு சமஸ்கிருதம் விட்டீரில்லையே என்று பரிகசித்தாலாம். இதை நம்மாழ்வார், யார் யாருக்கு என்ன ஞானம் தலைப்பட்டதோ அத்தை கொண்டு பெருமாள் திருவடி பணியுமா போலே என்று அற்புத மங்களாசாசன திருப்பாடல் இந்த தலத்து வைகுந்தப் பெருமாளுக்கு வைகுந்தநாதனுக்கு பாடுகிறார். எங்கள் முகப்பே உலகங்களெல்லாம் இணையடி தொழுது எழுது இறஞ்சி தங்கள் அன்பு ஆற தமது சொல் வளர்த்தாள் தலைதலை சிறந்து பூஜிப்ப திங்கள் சேர்மாடம் திருப்புலிங்குடியாய் ஸ்ரீ வைகுந்தத்துள் நின்றாய் தேவா இங்கன்மா ஞாலமிருந்ததனுள் ஒரு நாள் இருந்திடாய் வீற்று இடம் கொண்டே என்று பாடுகிறார். அற்புதமாக ஆச்சாரிய பெருமக்களையும் அழ்வாராதிகளையும் ஏக சிம்மாசனத்திலே அலங்கார ரூப சகிதராக பார்க்கிறோம். 2 தனிக்கோவில் நாச்சியாரான சோர நாயகி தாயாரையும் சொர்ணத நாச்சியார் தாயாரையும் இங்கே ஏகசிம்மாசனத்திலே கண்டு நாம் கைதொழுகிறோம். இந்த ஒரே திவ்யதேசம் சூரியனுக்கு உரிய திவ்யதேசமாக விளங்குகிறது. அதற்கு அத்தாட்சியாக சித்திரை மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே 6வது நாள் சூரிய ஒளியானது வைகுந்தனாருடைய திருவடியிலே வந்து அபிஷேகம் செய்கிறதாம். இதற்கு ஏற்றாற்போலே கொடிமரமும் பலிபீடமும் சன்னதி வாசலை மறைக்காமல்
விலகி இருப்பது நாம் பார்த்து கண்ணுறத்தக்கது. இந்த திவிதேசத்திலே ஆழ்வார் நவத்திருப்பதிகளிலே 3 திருப்பதிகளை நம்மாழ்வார் சிறப்பித்து பாடியிருக்கிறார். முதலில் சயனாசன கோலத்திலே இருக்கக்கூடிய திருப்புலிங்குடியை பாடுகிறார். அதற்கடுத்து வீற்றிருந்த பரமபதநாத கோலத்திலே இருக்கக்கூடிய வரகுணமங்கையை பாடுகிறார். அதற்கடுத்து நின்று சேவதாதிக்கக்கூடிய இந்த வைகுந்தத்தை பாடுகிறார். இதற்கு அற்புதமான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். ஒருவர் பசிக்கிறது என்று மடத்திலே சென்று இருந்த பொழுது தலிகை ஆகிற வரையிலே சயனித்திருந்தாராம். அவருடைய பசி மீதுறும்போது நமக்கு ஆகாரம் கிடைக்குமோ என்று எழுந்து உட்கார்ந்தாராம். அதற்கு மேலே பசியை அடக்க ஒண்ணாது என்று எழுந்து நின்று விட்டாராம். அதுபோல இந்த பசி எந்த பசி என்றால் பகவானுக்கு அமுத பசி. ஆழ்வார்கள் ஆழ்ந்து கொடுக்கின்றதான பாசுர இன்னமுதம் அதை கிடைக்காதா என்று ஏங்கி தபம் கிடந்தான் புலிங்குடியிலே. அதன் பிறகு நம்மாழ்வார் வருவதை பார்த்து விட்டார். ஆழ்வார் திருநகரியிலிருந்து அன்னவாகனத்திலே உடனே எழுந்து அமர்ந்தாராம். இதற்கு மேல் அவர் பாசுரத்தை பெறாமல் இருக்க முடியாதென்று ஸ்ரீவைகுந்தத்திலே எழுந்தே நின்று விட்டான் என்று அற்புதமாக அனுசந்திக்கிறார்கள். பெருமாளே, நீ திருப்புலிங்குடியிலே உன் பள்ளி கொண்ட அழகை காட்டினாய். வரகுணமங்கை திருப்பதியிலே இருந்த இருப்பை காட்டினாய். ஸ்ரீவைகுந்தத்திலே நின்ற திருக்கோலத்தை காட்டினாய். பள்ளி கொண்டு விற்றிருந்து நின்றபடி 3 நிலைகளை காட்டித் தந்தாய் நம்மாழ்வாருக்கென்று அற்புதமாக மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார். இங்கே திருவிழாக்களாக வைகுந்த ஏகாதசியும் தை தெப்பத் திருவிழாவும் காணத்தக்கது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கட்டபொம்மன் நிகழ்த்திய விடுதலை போரிலே இந்த கோவில்தான் கட்டபொம்மனுக்கு கோட்டையாக பயன்படுத்தப்பட்டது என்றும் புராணத்தினாலே நாம் அறிகிறோம். சித்திரை திருவிழாவின் போது நம்மாழ்வார் அவரது அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியிலிருந்து பொலிந்து நின்ற பிரானுடன் இங்கு எழுந்தருள்வாள். சுவாமியை மங்களாதாசனம் செய்தபின் அன்னவாகனத்திலே எழுந்தருள்வாள். அப்போது கள்ளப்பிரான், பொலிந்து நின்ற பிரான், வரகுணமங்கை விஜயாசனர், புலிங்குடி காட்சினவேந்தர் 4வரும் கருட சேவை சாதிப்பார்கள். அது கண்கொள்ளா காட்சியாக நாம் காணலாம். இப்பொழுது ஷோடச உபசாரங்களோடு அலங்கார ஆரத்தியானது பெருமாளுக்கு கும்ப ஆரத்தியோடு காண்பிக்க பட்டர்பிரானோடு நாமும் அந்த பாண்டியன் கொண்டாடிய பல்பாண்டி நாதனாக இருக்கக்கூடிய கள்ளப்பிரான் ஸ்ரீ வைகுந்த நாதனை பணிந்து போற்றி பல்லாண்டு வாழ்கவென்று எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை ஏத்த திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி தருகிறான். மணமாலை தரக்கூடிய வைகுந்த நாதனை சேவித்து மகிழ்கிறோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.